இப்போது என்ன பார்க்க போகிறோன்னா லா ஆஃப் எவிடன்ஸுடைய ப்ராப்ளம் சொல்யூஷன் தான். இது வந்து தமிழில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன கேஸில் என்ன இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஏபி மற்றும் சி ஆகியோரால் கோடாரி மற்றும் வாள்களால் தாக்கப்பட்டதில் எக்ஸ் கொல்லப்பட்டார். மூன்று பேர் வந்து சாட்சிகள். எக்ஸின் மகன் 8 வயது 1, ரெண்டாவது வந்து எக்ஸின் மனைவி 2, மூன்றாவது எக்ஸின் வேலைக்காரன் ஊமையார் தான். சாட்சிகளின் திறமையை பற்றி விவாதிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். 3 பேர் பார்த்துருக்காங்க. ஏ மற்றும் பி சி ஆகியோரால் கோடாரி மற்றும் வாள்களால் தாக்கப்பட்டதில் எக்ஸ் கொல்லப்பட்டார். அதில் வந்து 3 பேரும் சேர்ந்து அடித்தாங்க, எக்ஸ் எடுத்துட்டாங்க. இதில் வந்து 3 பேர் சாட்சி. எக்ஸின் மகன் வந்து 8 வயசு இருக்கும், அவனுடைய மனைவி ஒருத்தர், அதுக்கப்புறம் அவனுடைய வேலைக்காரன் ஒருத்தர். 3 பேர் வந்து பார்த்துருக்காங்க. இது எப்படி விவாதிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்னென்னா லா ஆஃப் எவிடன்ஸுடைய ப்ராப்ளம் சொல்யூஷன். இப்போ போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, எக்ஸின் மகன் வந்து சாட்சி சொல்ல தகுதியானவரா அப்படின்னா ஆமாம் தான், தகுதியானவர் தான். ரெண்டாவது எக்ஸினுடைய மனைவி சாட்சி சொல்ல தகுதியானவரா அப்படின்னா அவங்களும் தகுதியானவங்க தான். அதுக்கப்புறம் எக்ஸின் வேலைக்காரன் சாட்சி சொல்ல தகுதியானவனா அப்படின்னா அவங்களும் தகுதியானவன் தான். அப்போது 1872 இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 118(271) கீழே தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுதான் இதில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்போனா செக்ஷன் 121 ஆஃப் த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 தான் இதில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். அப்போது இந்த ப்ராப்ளம் எதை வச்சு நகர்ந்துருக்குன்னா, சாட்சிகளின் திறமை தொடர்பானது. ஒவ்வொரு சாட்சியும் தன்னிடம் கேட்கப்படும் கேள்விகளை புரிந்து கொள்ளவோ அல்லது அவற்றுக்கு பகுத்தறிவு பதில்களை அளிக்கவோ முடியாது என்று நீதிமன்றம் கருதினால் ஒழிய சாட்சியம் அளிக்க தகுதியுடையவர் அப்படின்றாங்க. சரியா, அவங்களுக்கு எந்த சந்தேகம் வரலாம், தாராளமாக அவங்க வந்து சாட்சி சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி வந்து அவருடைய இறப்பதற்கு சற்று முன்பு அவரது மகன் கியூவிடம் ஏ மற்றும் பி அவரை கொல்ல திட்டமிடுவதால் கவனமாக இருக்குமாறு கூறுகிறார். பி வந்து இறக்க போகிறார். கொஞ்ச நேரம் முன்னாடி அவரது மகன் கியூ கிட்ட சொல்லிடுறாரு. என்னென்னா, ஏ மற்றும் பி 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அவரை கொல்ல திட்டமிடுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிக்யூன்றது அப்பா மகன், ஏபின்றவங்க தான் பியை வந்து சாகடிக்க போகிறாங்க. பி ஃபார் பென் சொல்கிறோம்ல, அவங்க வந்து சாகடிப்பாங்க. முன்னாடி சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போது 3 மாதங்களுக்கு பிறகு ஏ மற்றும் பி கியூ கொல்லப்பட்டனர். ஏ மற்றும் பி கியூவால் கொல்லப்பட்டனர். ஏ மற்றும் பியின் விசாரணையின் போது பியின் அறிக்கை என்ன அப்படின்னா, இறக்கும் அறிவிப்பாக எவ்வளவு தூரம் பொருத்தமானது என்பதை பற்றி விவாதிக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, whether the statement of B is relevant as dying declarationனா எஸ் அப்படின்னு. அதாவது என்ன சொல்லியிருக்கேன்னா, அதாவது அந்த அறிவிப்பு வந்து எவ்வளவு தூரம் பொருத்தமானதாக என்பதை பற்றி விவாதிக்கவும். கே வந்து அப்போது அந்த பி இறந்தார் இல்லையா, அவருடைய அறிக்கை வந்து இறக்கும் அறிவிப்பாக பொருந்துமா அப்படின்னாங்க. அதாவது டையிங் டிக்ளரேஷனாக பொருந்துமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் பொருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது கே கொலைக்கு ஏ மற்றும் பி விசாரணையில் இதை பயன்படுத்த முடியுமா அப்படின்றாங்க. இப்போ அதில் வந்து கியூக்கு வந்து பயன்படுத்த முடியுமா அப்படின்னா எஸ் பயன்படுத்த முடியும். அப்போ என்ன செக்ஷன் யூஸ் பண்ணலாம்னா, த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து 1872 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872ல் செக்ஷன் 32(1) வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அதுதான் சொல்கிறாங்க, 1872ஆம் ஆண்டின் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 32(1) இதை பயன்படுத்தலாம். அப்போ இந்த சிக்கல் வந்து இறக்கும் அறிவிப்புடன் தொடர்புடையது. மரணத்தின் எதிர்பார்ப்பு, இறக்கும் அறிவிப்பு என்பது மரணத்திற்கு முன் சொன்ன கடைசி வார்த்தைகள். இறக்கும் அறிக்கையை பதிவு செய்யும் போது மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். சாட்சிய சட்டத்தில் இறக்கும் அறிவிப்பு என்பது பொதுவாக செவி வழி செய்தியாக தரப்படும் சாட்சியமாகும். ஆனால் சில வகையான வழக்குகளில் அது ஒரு சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படலாம், ஏனெனில் அது இறக்கும் நபரின் கடைசி வார்த்தைகளாகும். டையிங் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்களே, கடைசி வார்த்தைன்றதுனால அதை வந்து ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இதனுடைய இது. என்ன அதுக்கு முடிவுரை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கலில் வந்து பி அதாவது இறந்தார் இல்லையா, அவருடைய அறிக்கை பியின் அறிக்கை இறக்கும் அறிவிப்பாக பொருத்தமானது. கே கொலைக்கு ஏ மற்றும் பி விசாரணையில் இதை பயன்படுத்தலாம். அப்போ என்ன பண்ணலாம், கியூ அவங்க மகன் வந்து இவங்க 2 பேரையுமே அதை வச்சு இவங்க பயன்படுத்தி கோர்ட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மூணாவது கொஷின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
ஏ தனது மனைவிக்கு விஷம் கொடுத்து கொன்றதாக வழக்கு தொடர்ந்துள்ளார். கடந்த காலத்தில் அவர் 3 பெண்களை மணந்தார். ஒவ்வொருவரும் விஷம் வைத்து கொல்லப்பட்டனர். அதுக்கப்புறம் என்பதற்கு அரசு தரப்பு ஆதாரங்களை முன்வைக்கிறது. இந்த ஆதாரம் ஏற்கத்தக்கதா அப்படின்றாங்க. அப்போது ஏனுடைய மனைவி விஷம் கொடுத்து கொன்னதாக வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. கடந்த காலத்தில் 3 மனைவியை ஒவ்வொன்றுத்துக்குமே விஷம் கொடுத்து அவங்கள சாகடிச்சு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஆதாரங்களாக இருக்குது. இதை சமர்ப்பிக்க முடியுமா, ஏற்க முடியுமா? ஏற்கனவே 3 மனைவி கொண்டுட்டதுனால இதையும் ஏற்க முடியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் சொல்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆதாரம் பாத்திரம் பொருத்தமானதா, அவங்க கொடுத்த ஆதாரம் கரெக்டாக இருக்கா, பொருத்தமாக இருக்கா, ரெலிவெண்ட் இஸ் எவிடன்ஸ், அதாவது வெதர் த கேரக்டர் இஸ் ரெலிவெண்ட் இஸ் எவிடன்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், எவிடன்ஸ் கரெக்ட் தான் அப்படின்னாங்க. அப்போ முந்தைய மோசமான பாத்திரம் பொருத்தமானதா அப்படின்னா இல்லை. வெதர் த ப்ரீவியஸ் பேட் கேரக்டர் இஸ் ரெலிவெண்ட்டா, முன்ன பேட் கேரக்டர் இருந்துச்சு அது ரெலிவெண்ட்டான்னு கேட்குறாங்க. அப்படின்னா கிடையாது. வழக்கு விசாரணையின் ஆதாரம் ஏற்கத்தக்கதா அப்படின்னு கேட்குறாங்க. நோ. வெதர் த எவிடன்ஸ் ஆஃப் ப்ராசிக்யூஷன் இஸ் அட்மிசபிள்னா நோ அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா முன்ன அந்த கேரக்டர் இருந்தாங்க, ஸோ இப்போ மனசு மாறி நல்லவனா இருந்திருக்கலாம் இல்லையா, அப்போ இது ஏற்கத்தக்குமானா கண்டிப்பாக ஏற்கத்தக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ரூலை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா, த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 செக்ஷன் 54 தான் நம்ம யூஸ் பண்ணாங்க. அப்போது இந்திய சாட்சிய சட்டம் 1972 பிரிவு 54 தான் இதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்போது இந்த சிக்கலில் முந்தைய மோசமானவற்றின் பொருந்தக்கூடிய தொடர்புடையது பாத்திரம், அவருடைய கேரக்டரு, குற்ற வழக்குகளில் முந்தைய நலம் குணம் பொருத்தமானது, குற்றவியல் நடவடிக்கைகள் ஒரு மனிதனின் நடத்தையை விளக்குவதற்கும் குற்றமற்றவரின் மற்றும் குற்றத்தை தீர்ப்பதற்கும் அவனுடைய குணம் பெரும்பாலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. குற்றவியல் நடவடிக்கைகளில் கெட்ட குணம் கொண்ட ஒருவர் குற்றங்களை செய்வார் என்று அனுமானம் உள்ளது அப்படின்னு சொல்லி இதில் முடிச்சிருக்காங்க. அப்போது என்னதான் இதுக்கு முடிவு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸில் அவருடைய கேரக்டர் பொருத்தமானதாக இருந்தாலும் முந்தைய கெட்ட குணம் பொருந்தாது, எனவே வழக்கின் சாட்சியங்கள் ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவருடைய குணம் அந்த மாதிரி இருந்திருக்கு, முன்ன அது செஞ்சுருக்கலாம், அதை வச்சு இதை கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கேஸை முடிச்சிருக்காங்க. இதோட 3 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்த 2 கொஷின்ஸ் பார்த்துடலாம். அடுத்து 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்ட கே தன்னை வாதாடும்படி கேட்டு ஒரு வழக்கறிஞர் எல்லியிடம் செல்கிறார். எல் மறுக்கிறார் மற்றும் கே மற்றொரு வழக்கறிஞரை ஈடுபடுத்துகிறார். விசாரணையில் எல் ஒரு அரசு தரப்பு சாட்சியாக ஆஜராகி அந்த நீதிமன்றத்தில் கே தன்னிடம் வாக்குமூலம் அளித்ததாக கூறுகிறார். இந்த ஆதாரம் ஏற்கத்தக்கதா? எல்கேக்கு எதிராக அரசு தரப்பு சாட்சியாக முடியுமா அப்படின்னா முடியும். 2வது, சட்டவிரோத நோக்கத்திற்கான தகவல் தொடர்பு பாதுகாக்கப்படுமா அப்படின்னா இல்லை. அதுக்கப்புறம் எல் கொடுத்த ஆதாரம் ஏற்கத்தக்கதா அப்படின்னா ஆம், ஏற்கத்தக்கது. அதுக்கப்புறம் இது எந்த சட்டத்தின் கீழே 1872, அதாவது இந்திய சாட்சிய சட்டம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 செக்ஷன் 126 அண்டு 129 கீழே தான் இதை பதிவு பண்ணுறாங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொழில்முறை தகவல் தொடர்புகளுடன் தொடர்புடையது பிரிவு 126 ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன் அப்படின்றாங்க. அப்போது ஒரு வாடிக்கையாளர் தனது தொழில்முறை வேலை வாய்ப்பின் நோக்கத்திற்காக அவரது வக்கீலுக்கு செய்த தகவல் தொடர்புகளை வெளிப்படுத்த அனுமதிக்கப்படவில்லை. நிலுவையில் உள்ள அல்லது சிந்திக்கப்படும் வழக்கு அல்லது தொழில்முறை ஆலோசனையை கோரும் நோக்கத்தில் நம்பிக்கையுடன் செய்யப்படும் அனைத்து தகவல் தொடர்புகளுக்கும் தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீ எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதை அதே சாட்சியாக வச்சுக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதில் என்ன தான் கொடுத்துருப்பாங்க கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல் கேக்கு எதிராக வழக்கு தொடரும் சாட்சியாக மாறலாம். கே மற்றும் எல் இடையேயான தொடர்பு சட்டவிரோதமான நோக்கத்திற்காக, எனவே வெளிப்படுத்துவதிலிருந்து பாதுகாக்கப்படவில்லை. எனவே எல் வழங்கிய சான்றுகள் ஏற்கத்தக்கவை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க அப்படின்னு. அப்போது அவங்க கொடுத்தது என்ன, சட்டவிரோதமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது அவன் சொல்கிறதை ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை முடிச்சிருக்காங்க. இப்போ அதே சட்டவிரோதம் இல்லைன்னா அது கண்டிப்பாக ஏற்றுருக்க மாட்டாங்க. பட் இது சட்டவிரோதமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எவிடன்ஸ் கிவன் பை எல் இஸ் அட்மிசபிள் அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் என்னென்னா, ஏ தனது மனைவியை வரதட்சணைக்காக துன்புறுத்தி கடைசியில் கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். வரதட்சணை கொடுமை செஞ்சு அவங்கள சாவடிச்சிட்டாங்க. ஏ
மனைவி அவர்கள் திருமணமான 3 வருடங்களில் கொல்லப்பட்டார். 3 வருஷம்தான் ஆச்சு, ஆனால் அவங்களை சாவடிச்சிட்டாங்க. அரசு தரப்பில் எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்க முடியவில்லை. இந்த வழக்கில் உண்மைகளை எப்படி நிரூபிக்க முடியும்? கல்யாணம் பண்ணின்னு வந்தாச்சு, வரதட்சணை கொடுமை செஞ்ச, 3 வருஷத்துக்குள்ளே சாகடிச்சிட்டான், ஆனால் எந்த ஆதாரமே கிடையாது. இப்போ நீங்கள் எப்படி கேஸ் போடுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. உண்மைகளை எப்படி நிரூபிப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க. 3 ஆண்டுகளுக்குள் ஏற்படும் மரணம் வரதட்சணை மரணமாக கருதப்படுமா? 3 வருஷத்துக்குள்ளே இறந்துட்டாங்கன்னா அது வரதட்சணை மரணமாக கருதப்படுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆம், கருதப்படும் அப்படின்றாங்க. ரெண்டாவது, ஆதாரத்தின் சுமை, அதாவது பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கு இல்லையா, அது வழக்கு விசாரணை மீது உள்ளதா அப்படின்னா ஆம் இருக்குது. 1872 அப்போது இந்திய சாட்சிய சட்டம், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 பிரிவு 113B செக்ஷன் 113B கீழையும், அதுக்கப்புறம் இந்தியன் பீனல் கோடு 1860 செக்ஷன் 304Bக்கு கீழே இதை பதிவு செய்கிறாங்க அப்படின்னா, அப்போ என்ன பதிவு செஞ்சுருப்பாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வரதட்சணை மரணம் என்ற அனுமானத்துடன் தொடர்புடையது. இந்திய சாட்சிய சட்டம், அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 இன் பிரிவு 113B ஒரு நபர் ஒரு பெண்ணின் வரதட்சணை கொலையை செய்தாரா என்ற கேள்வியின் போது அவர் இறப்பதற்கு முன் அத்தகைய பெண் அத்தகைய நபரால் கொடுமை அல்லது துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டதாக காட்டப்படுகிறது. வரதட்சணைக்கான எந்த ஒரு கோரிக்கையும் அத்தகைய நபர் வரதட்சணை மரணத்தை ஏற்படுத்தியதாக நீதிமன்றம் ஊகிக்க வேண்டும். அதாவது நீதிமன்றமே யோசிக்கணுமா, சப்போஸ் இதனால் அவங்க கொல்லப்பட்டிருப்பாங்களா வரதட்சணை கொடுமையால் அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்றாங்க. அவர் இருப்பதற்கு முன் அத்தகைய பெண் அத்தகைய நபரால் கொடுமை அல்லது துன்புறுத்தலுக்கு உட்பட்டதாக காட்டப்படுகிறது. வரதட்சணைக்கான எந்த ஒரு கோரிக்கையும் அத்தகைய நபர் வரதட்சணை மரணத்தை ஏற்படுத்தியதாக நீதிமன்றம் ஊகிக்க வேண்டும். அப்போது இந்தியன் பீனல் கோட் 1860 இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 304B ஒரு பெண்ணின் மரணம் ஏதேனும் தீக்காயம் அல்லது உடல் காயத்தால் ஏற்படுகிறது அல்லது திருமணமான 7 ஆண்டுகளுக்குள் சாதாரண சூழ்நிலையை விட வேறு விதமாக நிகழும்போது அது விரைவில் காட்டப்பட்டுள்ளது. அப்போ 7 ஆண்டுகளுக்குள்ளே என்னெல்லாம் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்ற அதை பார்த்து தான் இதில் கொடுப்பாங்க அப்படின்றாங்க. அப்போது இதில் இன்ஸ்டன்ட் ப்ராப்ளத்தில் என்ன உங்களுக்கு ஆன்சர் சொல்லியிருப்பாங்க முடிவுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 3 ஆண்டுகளுக்குள் இறந்தவரின் மரணம் ஐபிசியின், அதாவது இந்தியன் பீனல் கோட் 304 பிரிவின்படி அவரது திருமணமான நாளிலிருந்து வருடங்கள் 3 வருடங்கள் வரதட்சணை மரணமாக கருதப்படுகிறது. இந்த மரணம் சாதாரண மரணம் அல்ல. திருமணமாகி 3 ஆண்டுகளுக்குள் அதுவே நிகழ்ந்தது என்பது நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வழக்கு விசாரணையில் உள்ளது. யார் வழக்கு விசாரிக்கிறாங்களோ அவங்க போய் அங்கே சுற்றி பற்றி இருக்கிறவங்கள கேட்கணும், எப்படி வச்சுருந்தார் கணவர் ஏது அப்படின்றத கேட்கணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த மரணம் சாதாரண மரணம் அல்ல என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யார்